கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். பிரைஸ் தி லார்ட். சங்கீதங்களின் புஸ்தகம் 55வது அதிகாரம் 22வது வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். பிரியமானவர்களே, ஆம், நம்முடைய பாரங்கள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய துன்பங்கள், நம்முடைய துயரங்கள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் இறக்கி வைத்து விட வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு அறிவுரை கூறுகின்றார். பிரியமானவர்களே, அநேக நேரங்களிலே நம்முடைய பாரங்களை தேவ சமூகத்தில் இறக்கி வைத்து விடுவதை விட்டு தேவ சமூகத்தில் நம்முடைய பாரத்தை வைத்து விட்டோம் என்று நினைத்து மறுபடியும் அந்த பாரத்தை நாம் எடுத்துக்கொள்கின்றோம். பிரியமானவர்களே, நம்முடைய பாரங்கள் முழுவதையும் தேவ சமூகத்தில் வைத்து விட்டு நம்மை ஆதரிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு நாம் இருப்போம் என்று சொன்னால், நீதிமானாகிய தேவனுடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவரையும் ஒருபோதும் அவர் தள்ளாட விடமாட்டார் என்று சொல்லி விசுவாசிப்போம். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.